மெட்ராஸ் வெட்டினரி கல்லூரி நடத்தும் இந்த கருத்தரங்கில் எனக்கு பங்கு பெறுவதற்கு மிக்க மகிழ்ச்சி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் நன்கு செயல்படுகிறது. இப்பொழுது இந்த மெடிக்கல் கல்லூரிகளில் ஈவன் வெட்டினரி காலேஜில் லோ காஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு தேவை. அதற்கு அண்ணா பல்கலைக்கழகமும் வெட்டினரி கல்லூரியும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த லோ காஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணுவதில் செயல்படும். பிறகு இந்த மருத்துவ கல்லூரிகளில் நிறைய கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவதனால் டேட்டா நிறைய கிடைக்கும். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய ரிசர்ச் பண்ணுவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளது. ஸோ எங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே உள்ள டேட்டாவை கலெக்ட் பண்ணி இவங்களோட டாக்டர்ஸினோடையும் சயின்டிஸ்டினோடையும் சேர்ந்து நிறைய ஃபர்தர் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய இருக்குது. நாங்கள் அதனால் டான்வாஸோடு சேர்ந்து ஒரு MOU பண்ணி கண்டிப்பாக ஜாயிண்டாக நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த கருத்தரங்குகள் உதவி புரிவதாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை, நாங்கள் எல்லாம் ஒரு 295 கல்லூரிகள் உள்ள ஆசிரியர்கள் தவறான ஒரு டேட்டாவை கொடுத்ததுனால இது மாதிரி அந்த ஒரு தனியார் நிறுவனம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி அவங்களுக்கு கொடுத்தோன்னா நாங்கள் எல்லாமே சிஸ்டம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக எல்லா கல்லூரிகளில் உள்ள ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸினோட டேட்டா எல்லாமே நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் போடுவோம். அதை வச்சு அதை எடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்ன பிறகு தான் அப்படி இருக்கிறது தெரிஞ்ச உடனே மொத்தமாட்டு எல்லா மிஸ்டேக்கையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ 295 காலேஜ் 2024 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2023 292 காலேஜஸில் வேரியஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தவறான கொடுத்தது எல்லாருக்கும் நாங்கள் இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம். 1 வீக் டைம் கொடுத்துருக்குறோம். அந்த 1 வீக் ஆன பிறகு அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஏன்னா சில கல்லூரியில் 2 பேர் இருக்கிறதுல எந்த கல்லூரியில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இது ஓகே அந்த தனியார் நிறுவனம் கொடுத்தது நல்லது தான். ஏன்னா இதே மாதிரி இனிமேல் யாரும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் அடுத்த இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் சரியாக இருக்கும்னு நினச்சோம். இனிமேல் அதுலேயும் நிறைய சாஃப்ட்வேர் ஏதாவது கொண்டு யாரும், ஏன்னா மேனுவலாக எல்லாம் வெரிஃபை பண்ணுறது இவ்வளவு வால்யூமினஸ் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டமான வேலை. இனி அதை ஆட்டோமேட் பண்ணி அதை எப்படி தவறு புரியாமல் இருக்கிறதுக்கு உள்ள எல்லாம் பண்ணுவோம். தவறு செஞ்சவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தா தான் அதுக்கு மேலே தவறு நடக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக தவறு இல்லை விளக்கம் கேட்டது நாங்கள் எல்லாம் நம்ம ஹானரபிள் கவர்னர் எங்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் விளக்கம் கேட்டாச்சான்னு கேட்டார். அவர் கேட்ட பிறகு எல்லாத்துக்கும் உடனே சனிக்கிழமை கூப்பிட்டு கேட்டாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4000 சைன் எங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாருக்கும் இப்போ விளக்கம் கேட்டு அது சண்டே மண்டே ஃபுல்லாக தான் இப்போ அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் ஒரு கமிட்டியும் கவர்மெண்ட்டில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கமிட்டியும் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த கமிட்டிக்கு எல்லா டேட்டாவையும் எனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் யார் காலேஜ் கொடுத்தவங்களுக்கும் சரி தான், ஆசிரியர்கள் கொடுத்தவங்களுக்கும் உள்ள டேட்டா எல்லாத்தையும் அந்த கமிட்டிக்கு கொடுத்துருவோம். அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணி இனிமேல் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். இது தவிர இனிமேல் இதே மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளையும் பண்ணிடுவோம். ஒரு அங்கீகாரம் ரத்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ எங்கள் இன்ஸ்பெக்ஷன் டீமில் போனதுலையும் நாங்கள் டேட்டா எடுக்கிறப்ப அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் கொடுத்ததுலேருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு பார்த்தா நிறைய ஃபேக் ரெக்கார்ட்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க யாரும் இன்ஸ்பெக்ஷன் அது நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கல. அவங்க பாட்டு நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சா அவங்க பாட்டு ஒதுங்கிடுறாங்க. இனிமேல் அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இனிமேல் நடக்காமல் இருக்கும். தேங்க்யூ. ஆளுநருக்கு நேற்று போய் அவரை நேரில் பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எல்லாம் நடந்தது என்ன எல்லாத்தையும் ஒரு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். சிண்டிகேட் மீட்டிங்ல தொடர்பாக பேசப்படுதா சார்? சிண்டிகேட் மீட்டிங்ல இதை பற்றி பேசல. இண்டிகேட்ல இதை பற்றி பேசணும். இது மாதிரி இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் டேட்டா வந்த பிறகு தான் அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கு. அந்த நடவடிக்கை என்ன மாதிரியான நடவடிக்கை? ஸோ காலேஜ் நிறைய தப்பு பண்ண காலேஜுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் பப்ளிகேஷன் இருக்கும். அந்த காலேஜ் டீச்சர்ஸ் நிறைய ஒரே டீச்சர்ஸ் 20 காலேஜில் நேம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு டிபார் பண்ணுறதுக்கு இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகளில் அவங்களுக்கு ஆசிரியர் பொறுப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம்.